நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, அதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா விஜய் போன்றவர்கள் வந்து 2020 அது ஒன்றும் புதுசு இல்லை. உங்களுக்கு எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. சினிமாவுக்கு தமிழ்நாட்டு ஒரு இதுக்கு தொடர்பு இருக்குது. ஆனா மக்களுடைய விருப்பம் என்ன பண்றாங்க பார்க்கலாம். 26 யார் சார் வருவாங்க நினைக்கிறீங்க? மக்கள் எது விரும்புறாங்க? மக்கள் எது விரும்புறாங்களோ அது நடக்கட்டும். கிராம உற்சவ நிகழ்ச்சி வந்து விளையாட்டு போட்டி சிறப்பாக நடந்துச்சு. ஒடிசியாலையும் சேர்த்து நம்ம பண்றோம். அது மக்கள் எப்படி வரவேற்பு? ரொம்ப பிரமாதமான வரவேற்பு நடந்திருக்குது. நம்ம நோக்கம் இது 26, 27க்குள்ள நாட்டு முழுக்கமா எல்லா ஸ்டேட்லயும் நடக்கணும்னு நம்ம நோக்கம் இருக்குது. அதுக்கு தேவையான உதவிக்கு பர்மிஷன்ஸ்க்கு எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போவே 27க்குள்ள கட்டாயமா ஒரு 20 ஸ்டேட்டுக்கு மேல கட்டாயமா இது நடக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. வரவேற்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. தடைகள் நீக்கட்டும், புத்தி முன்னேற்றம் சொல்லி விநாயகர் சதுர்த்தி பார்த்து சொல்லிருக்கீங்க. என்னது விநாயகர் சதுர்த்தி பிளஸிங்ஸ் சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தடைகள் தகரட்டும், புத்தி வந்து தெளியட்டும் நீங்கட்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டிருக்கீங்க. அது யாருடைய புத்தி வந்து தெளியணும்னு சொல்றீங்க? இல்ல, கணபதி என்ன நினைச்சோ வெறும் வயிறு மட்டும் தான் பார்த்தோம். கணபதி அந்த விழான்னா நல்லா வயிறு மட்டும் தான் வளர்த்துக்கணும்னு நினைச்சோம். அவனுக்கு தலை மண்டை இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு மறந்து போயிடுச்சு நமக்கு. அவ்வளவு பெரிய மண்டை என்னன்னா இதுக்கு பலவிதமான இது இருக்குது. கதை எல்லாமே சொல்லுது. என்னன்னா ரொம்ப அதிசயமான புத்தி, தெளிவான நிலை, சமநிலையான நிலைன்னு. உங்க புத்தி கூர்மையா இருந்து சமநிலையா இருந்தா எந்த தடை வந்தாலும் அது தாண்டி போற ஒரு சக்தி நமக்கு இருக்குது. ஸோ இது வேற யாரோ வந்து உங்களுக்கு சரிப்படுறாங்கன்னு இல்லை. ஆனால் நம்ம புத்தி கூர்மையா சமநிலையா வச்சிருந்தா, தெளிவா வச்சிருந்தா எந்த தடையும் நமக்கு தடை இல்லை. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, அதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா விஜய் போன்றவர்கள் வந்து 2020 அது ஒன்றும் புதுசு இல்லை. உங்களுக்கு எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. சினிமாவுக்கு தமிழ்நாட்டு ஒரு இதுக்கு தொடர்பு இருக்குது. ஆனா மக்களுடைய விருப்பம் என்ன பண்றாங்க பார்க்கலாம். 26 யார் சார் வருவாங்க நினைக்கிறீங்க? மக்கள் எது விரும்புறாங்க? மக்கள் எது விரும்புறாங்களோ அது நடக்கட்டும். கிராம உற்சவ நிகழ்ச்சி வந்து விளையாட்டு போட்டி சிறப்பாக நடந்துச்சு. ஒடிசியாலையும் சேர்த்து நம்ம பண்றோம். அது மக்கள் எப்படி வரவேற்பு? ரொம்ப பிரமாதமான வரவேற்பு நடந்திருக்குது. நம்ம நோக்கம் இது 26, 27க்குள்ள நாட்டு முழுக்கமா எல்லா ஸ்டேட்லயும் நடக்கணும்னு நம்ம நோக்கம் இருக்குது. அதுக்கு தேவையான உதவிக்கு பர்மிஷன்ஸ்க்கு எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போவே 27க்குள்ள கட்டாயமா ஒரு 20 ஸ்டேட்டுக்கு மேல கட்டாயமா இது நடக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. வரவேற்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. தடைகள் நீக்கட்டும், புத்தி முன்னேற்றம் சொல்லி விநாயகர் சதுர்த்தி பார்த்து சொல்லிருக்கீங்க. என்னது விநாயகர் சதுர்த்தி பிளஸிங்ஸ் சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தடைகள் தகரட்டும், புத்தி வந்து தெளியட்டும் நீங்கட்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டிருக்கீங்க. அது யாருடைய புத்தி வந்து தெளியணும்னு சொல்றீங்க? இல்ல, கணபதி என்ன நினைச்சோ வெறும் வயிறு மட்டும் தான் பார்த்தோம். கணபதி அந்த விழான்னா நல்லா வயிறு மட்டும் தான் வளர்த்துக்கணும்னு நினைச்சோம். அவனுக்கு தலை மண்டை இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு மறந்து போயிடுச்சு நமக்கு. அவ்வளவு பெரிய மண்டை என்னன்னா இதுக்கு பலவிதமான இது இருக்குது. கதை எல்லாமே சொல்லுது. என்னன்னா ரொம்ப அதிசயமான புத்தி, தெளிவான நிலை, சமநிலையான நிலைன்னு. உங்க புத்தி கூர்மையா இருந்து சமநிலையா இருந்தா எந்த தடை வந்தாலும் அது தாண்டி போற ஒரு சக்தி நமக்கு இருக்குது. ஸோ இது வேற யாரோ வந்து உங்களுக்கு சரிப்படுறாங்கன்னு இல்லை. ஆனால் நம்ம புத்தி கூர்மையா சமநிலையா வச்சிருந்தா, தெளிவா வச்சிருந்தா எந்த தடையும் நமக்கு தடை இல்லை.